நாங்கள் இப்போ கிளம்புனாதான் ஐயோ அதுக்கெல்லாம் இல்லை. இப்போ அவன் மேலே எனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா ரூமில் வந்து தங்குங்க, துட்டே தர வேண்டான்னு சொன்னான் பார்க்கணும். அதிலே கண்டுபிடிச்சிட்டேன் தலைவன் வேற ஏதோ ரகம் இருக்கான்ட்டு. இருடா ஆறுன்னு அடிச்சுட்டு இருக்கேன். ஆறுன்னு அடித்தாலே எரிச்சதான் வருது. போய்த்தல போ. தாத்தா கேட்பான்னு தெரியுமா, இந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடில் போகும்? அது போகும் தாத்தா, ஒரு 150 200 ஸ்பீடில் போகும். நீ எவ்வளோ ஸ்பீடில் போவ? நான் ஒரு 100 110 ஸ்பீடில் போவேன். வண்டி வரல. ஸோ இந்த ஒரு இடத்த விட்டு நம்ம வந்து அப்படி கிளம்பியாச்சுங்க. ஸோ ஒன்றும் இல்லை, சும்மா நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம். இன்னும் வர்க்கலா போகிறோன்னு சொல்லி ஸ்டோரிலாம் எதுவுமே போடல அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொன்னான். சரி ரைட்டு, ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா பார்த்து வண்டி நிப்பாட்டுவோன்னு சொல்லிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா பார்த்து நிப்பாட்டி நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சுங்க. போய்கிட்டே இருக்குது. நானும் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்த படம் இல்லை. அதான் எதாவது டீ கடை இருந்தால் எதாவது உரப்பாக சாப்பிட்டு போவோம், நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் டீ கடையை தேடிட்டு இருக்கோம். டீ கடை கண்ணில் மாட்ட மாட்டுக்கு. 1 hour later. ஒரு சைடு மழை பெய்யுது, இன்னொரு சைடு வெயில் அடிக்கு, ஒரு சைடு நல்லா காற்றடிக்கு. கிளைமேட்டை ப்ரெடிக்டே பண்ண முடியல இங்கே. இப்போ ரோடு வரும் ரைட்டு, பஸ்ஸு போகிற ரோடு. சரி ரைட்டு இல்லை ஸ்பீட் பிரேக்கர். அம்மா கிளம்பலமா என்னடா ஞாயிற்றுக்கிழமை எல்லா கடையும் அடைச்சி கிடக்குது. ஒரு டீ கடை கூட கிடையாது. ஞாயிற்றுக்கு சர்ச்சு போயிடுவானு நினைக்க எல்லாவனும். அப்போ நம்ம ஊர் வழியே சுற்றி வந்து கடை இருக்கு பின்னாடி. ஆனால் பஜ்ஜி இருக்கான்னு சொல்லி தரலையே. அது எல்லா கடையிலும் நேந்திரம்பழம் தொங்க தான் விட்டுருக்கான். ஆனால் ஒரு கடையும் ஜூஸ் கடையாக தான் இருக்கு. One eternity later. ஒரு டீ கடை எங்காவது வச்சிருக்கீங்களா? இது இங்கே வரும்னு நினைக்கேன். உள் மனசு தோணுது. இதா என்னடா காட்டுற நீ? மாற்றி மாற்றி இங்கே அந்த சந்து இல்லைன்னா இன்னொரு சந்து, இன்னொரு சந்து இல்லைன்னா இதுலையாம்மா? இல்லை கிராஸ் பண்ணி வந்துட்டோமோ? இந்த சந்து காட்டலை. இந்த சந்து இல்லாத காட்டுச்சா இது? ஆமாம். இது என்ன சந்துன்னு தெரியலையே. சரிங்க, நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு விழா கண்டினியூ பண்ணுறேன். எந்த ரோட்டில் போகணுன்னு சொல்லி தெரில. ஒரு சைடு நான் டீ கடையை தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னொரு சைடு ரோடு வந்து அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி பல ரோடு பிரிஞ்சு போகுது. நான் கொஞ்சம் தூரம் போய்ட்டு நான் வந்து விளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. கரெக்டான ரூட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் எவ்வளோ தூரம் இப்படி போகணுன்னு சொல்லி தெரியல. காலையில் 9 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புற மணி 12 மணி, கிட்டத்தட்ட 3.5 மணி நேரமும் சுற்றிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இல்லை ஆக்சுவலி வந்து 100 கிலோமீட்டரு நம்ம ஊரில் இருந்து. ஸோ அதனால் எப்படியும் ஒரு 3 மணி நேரம் கிட்டையாச்சும் ஆகும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் இந்த சைடு ரூட்டு நம்மளுக்கு கொஞ்சம் தெரியாதனால இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இருடா ஆறுன்னு அடிச்சுட்டு இருக்கேன். ஆறுன்னு அடித்தாலே எரிச்சதான் வருது. போய்த்தல போ. தாத்தா கேட்பான்னு தெரியுமா, இந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடில் போகும்? அது போகும் தாத்தா, ஒரு 150 200 ஸ்பீடில் போகும். நீ எவ்வளோ ஸ்பீடில் போவ? நான் ஒரு 100 110 ஸ்பீடில் போவேன். அவ்வளோ ஸ்பீடில் போய் அந்த கதை தான். இதே மாதிரி தான் நேற்று ஒருத்தன் ஹார்ன் அடிச்சுட்டு இந்த இவனும் அங்கே தான் திரும்ப தான் ஹார்ன் அடிச்சுவான். என்னடா நிற்கிற வண்டிலேயே ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்க நீ? நம்ம ஊர் மாதிரி போக முடியாதோ? போயேன்டா.
இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் கூட இந்த அளவுக்கு ஹார்ன் அடிக்கு. இது ஆத்து மோசமான ஆளாக இருக்கான கைலாஸ். அவன் உள்ளே இருக்கவங்களாம் ஏதோ ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி தான் போகணும்னு நினைக்கேன். வா பொறுமையா வா. அதே தான், இதுதான் எனக்கு வேண்டும். அப்பா அம்மா நிற்கட்டுமாங்க. ஸோ அந்த கடையில் சூடாக ஒரு உளுந்த வடையும் நேந்திரப்பழ பஜ்ஜி சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. நேந்திரப்பழ பஜ்ஜி வந்து கேரளாக்குள்ளே வந்தால் தான் நல்லாயிருக்கும். கேரளாவுக்கு வெளியேனா வந்து சுத்தமாக நல்லாவே இருக்காது. ஸோ கேரளாக்குள்ளே வந்தால் தான் நேந்திரப்பழ பஜ்ஜி வந்து அது ஒரு டேஸ்ட்டே தனி. நம்ம ஊர் சைடு பார்த்திங்க அப்படின்னா பஜ்ஜி அந்த வாழைப்பழம் வந்து அந்த ஸ்லைஸ் பண்ணது வந்து உள்ளே இருக்கும், அதுக்கு மேலே பஜ்ஜி போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு. பஜ்ஜி அந்த ஸ்லைஸ் பண்ணது உள்ளே இல்லை, ஆனால் மாவோட மாவாக பஜ்ஜி வந்து அந்த பழம் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஏதோ இலைக்கு நம்ம ஒட்ட வைப்போம் தெரியுமா பொருளில், ஒரு பொருளை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. இன்றைக்குள்ளே நாங்கள் ஒர்க்கில் போனோம். 9 மணிக்கு கிளம்பி 1 மணிக்கு போகிறோம். 4 மணிக்கு கிளம்பி நைட்டு ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நைட் டைம் வந்து நல்லாயிருக்கும். வர்க்கலா பீச் பல கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்கே தாண்டா நாங்கள் போர்டையே பார்க்குறோம். ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸு, மினி கோவான்னு கூட சொல்லுவாங்க. ஒரு போர்டு கூட வைக்காம எப்பட்றா டேய். வர்க்கலா பீச்சு 4.5 கிலோமீட்டர் தான். 5 பாட்டு போட்டு ஆடி இருக்கலாம் பையங்க வந்திருந்தா. அதான் ஒருத்தன் வரலையே. ஒருத்தன் ஊருக்கு போகணுன்ட்டான், ஒருத்தன் என்ன கதைனே தெரில, அவன் பார்ப்போன்னு சொல்லிட்டான். என்னைக்கு அவனுக்கு விசாலுக்கு நான் நெட்ஃப்ளிக்ஸை எடுத்து கொடுத்தானோ லூசு பையன் வெளியே வரவே மாட்டுக்கான். நெட்ஃப்ளிக்ஸ்னு அதிலே கிடக்கான். பாடுறா, நானும் ஒன்றரை புடுங்கவா போகிறேன், எப்போனாலும் பாரு. எனக்கு வெறி பிடிச்சிருச்சு. அதில் நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் இருக்கா, அவன் அதை பார்த்துட்டு அப்படி உட்காடுறான். நாலாம் பாரு கிடைக்கிற டயத்தில் பார்ப்பேன். ஒரு அரை மணி நேரம் பார்ப்பேன். அடுத்து போர் அடிச்சிருச்சுன்னா அடுத்து அவ்வளோதான். அடுத்து எப்போ டைம் கிடைக்கும் அதை கண்டினியூ பண்ணுவேன். முன்னாடி இருந்தேன், காலேஜ் இத்தனை நாள் லீவ் இருக்குல்ல, காலேஜ் படிக்கும் போது பார்த்தா சரிங்களா. ஸோ ஃபைனலி நம்ம வந்து வர்க்கலா அப்படிங்கிற ஊருக்குள்ளே வந்தாச்சு. இந்த பீச்சை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். எப்பப்பா நம்ம ஊர் ஆட்டோ நினச்சேன். டாக்ஸி நம்ம ஊர் ஆட்டோ கலர் தான் அடிச்சிருக்கான், டாக்ஸின்னு வச்சுருக்காங்க. இவனை பேர் இவனா தான் என்ன செய்யணா மெண்டல் பயிலுவ. இங்கே இல்லை கைலாசு, சென்னையிலே இப்படி தான் நல்லா போய்கிட்டு இருப்பானுவன். அங்கே திரும்புகிற மாதிரி இருக்கும், சடனாக இண்டிகேட்டர் போட்டு திரும்பிடுவானோ, பின்னாடி வரவானோ யோசிக்க மாட்டானுவன். நம்ம சைடு இடிச்சு கீழே விழுந்துருவோம். கேட்டால் நம்ம மேலே தான் தப்புன்னுமானுவன். இதென்ன இவ்வளோ பெரிய வளைவா வளையுது, அப்படி யூ மாதிரி வளையுது பாரியேன். அங்கே போய் உட்காந்துட்டு இதை விட கொஞ்சம் நல்ல பீச்சையும் பார்ப்போம். வர்க்கலா பீச் இதுக்குள்ளே போங்காட்டுது. வர்க்கலா பீச்சுக்கு முதல்ல போவோம், அடுத்து வேற ஏதாவது கொஞ்சம் இந்த ப்ரீமியம் பீச் இந்த உள்ள இதுக்குள்ளே போக சொல்லுது. இதுக்குள்ளேயே போனோம். இப்படி நம்ம அங்கே போய் உட்காந்துட்டு இந்த கோவளம் மாதிரி கொஞ்சம் ப்ரீமியமான பீச் சைடாக பார்த்து போவோம். நாங்கள் இப்போ கிளம்புனாதான். ஐயோ அதுக்கெல்லாம் இல்லை. என்ன ப்ரோ புரியல. ப்ரொமோஷன் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நாங்கள் வரோம். இப்போ அவன் மேலே எனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா ரூமில் வந்து தங்குங்க, துட்டே தர வேண்டான்னு சொன்னான் பார்க்கணும். அதிலே கண்டுபிடிச்சிட்டேன் தலைவன் வேற ஏதோ ரகம் இருக்கான்ட்டு. ஸோ பீச்சு கைலாசு கீழே இறங்கலாம்னு நினைக்கிறேன். கைலாசு
ஓகே வேற மாதிரி ஃபோட்டோஸ் நம்ம கீழே போகலாம். கீழே மணல்லாம் இருக்கு. கீழே போகலாமா? கீழேங்கிற மணல் தெரியுது. நான் பார்த்தேன், அப்படி எட்டி பார்த்தேன்.